ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம், நாமும் முழுமதியாக. இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பால்கனியில் நாங்கள் இன்றைக்கி பண்ண ஹார்வெஸ்ட்டு தான். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு கிழங்கை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா நல்ல தளன்னு வந்தது, அப்படியே காஞ்சுது. சரி, இது டைம் டு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லி இன்றைக்கி அதை நம்ம எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்க செடி தானாகவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ள டீப்பாக போயிருந்துருக்கு தானாகவே. அதுக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் நிறைய மிளகா செடி, இது மணத்தக்காளி எல்லாம் வந்துடுச்சா. ஸோ வேறு எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணி அழகாக அந்த கிழங்கை வெளியில் எடுத்தாங்க. கருணக்கிழங்கு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், முளைச்சி வந்திருந்தது. சரி, அதை நம்ம வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 6 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. அது இந்த மாதிரி அந்த இலையெல்லாம் இப்போ காயிற ஸ்டேஜ் வரத்துக்கு வச்சோன்னைக்கு நல்லா அப்படியே மெதுவாக க்ரோ ஆகி நல்ல ஒரு தளன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ ஒரு வாரமாக அப்படியே வாட ஆரம்பிச்சுது. சரி, இதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் எடுத்தோம். ஃபைனலி அது இப்போது வெளியில் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நான் இதே அளவு தான் நான் வச்சுருந்தேன். அதே அளவில் நம்மளுக்கு வேறு ஒரு இது கிடச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்த்தா. அப்புறம் இதை பார்த்தா டேப் ரூட் சிஸ்டம் மாதிரியும் தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஒரு கிழங்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த இது விட்டுடுச்சு. பார்த்திங்க, இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அந்த மேலே முளைச்சி வந்திருக்குல்ல, அந்த இதோடு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி, இந்த பச்சை மிளகாயெல்லாம் இன்றைக்கி எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மிளகாய் எல்லாமுமே பிச்சு எடுத்துக்கிட்டேன். பிஞ்சு ஸோ கொஞ்சோண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாகவும் இந்த ஒரு கருணக்கிழங்கும் தான் இன்றைக்கி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஹார்வெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்த்திரும் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.